ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க எல்லா விஷயத்தையும். நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என்ன ஆதி பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரில. உங்கள் மாமா ரொம்ப போராடினாப்புல, அதுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணோம். அவங்கக்கிட்ட கேட்காம இது மாதிரி பண்ணது தப்பு தானே. வாசு ஃபேமிலி என்ன துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எதுவும் நல்லது தான் செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது ஆதி, எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழியே தெரிலங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நாங்கள் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், உங்களையும் சரி என் மாமாவையும் சரி உள்ளே வைக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து பேசும்போது, அப்போனா உங்களுக்கு அம்மாவே இருக்க முடியாது, சாரதா அம்மா ரெக்வஸ்ட் பண்ணனால தான் நாங்கள் இது மாதிரி பண்ணோம், இல்லாட்டி என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆதி என்ன சொல்கிறீங்க, ஆமாம் வேணும்னா உங்கள் அம்மாட்டையே வந்து கேட்டு பாருங்கள், நாங்கள் இல்லைன்னா சொல்ல போகிறோம், நான் செய்ய மாட்டேன் தான் சொன்னேன். உங்கள் அம்மா தான் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாதம் வந்து பேசினோன்னே நம்ம ஆதியால் எதுவும் சொல்ல முடியல. அப்படியே தர்ம சங்கடமாக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. பாரதி வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. காலையில் ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்தேன், சீக்கிரமாக போனீங்க, ஆனால் ஆஃபீஸ்க்கு வரவே இல்லைன்னு தகவல் வந்து சொன்னாங்க. இப்போ கடைசியில் வந்து பார்த்தா இப்போ சாப்பிடவும் வரமாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? மத்தியானம் சாப்பிட்டேன், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போகிறேன். இல்லை நான் மத்தியானம் சாப்பிடல அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஏன்னா வாசுவோடது இவங்ககிட்ட இருக்குங்கிறனால என்ன சொல்கிறேனே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. பாரதியை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த விஷயம்லாம் பாரதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் பேரெதிர்ச்சியாக வந்து நம்ம ஆதி வந்து யோசிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு நான் ஆளாயிட்டேனே, இப்போ எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு மட்டும் இப்போ பாரதிக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமேட்டு அவங்க ஃபேஸில் கூட என்னால் முழிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஆதி நீங்கள் வாங்க முதல்ல சாப்பிடுங்க, எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் பேசுவோங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாரதி. வரப்போகிறீங்களா இல்லையா, சாப்பிட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்றாங்க. என்ன சமைச்சிருக்கோம், சுற்றி யார் இருக்கான், என்ன இருக்கான்னு சுத்தமாக வந்து நம்ம ஆதிக்கு வந்து தெரியவே இல்லை. அப்படியே சோகமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல. சரி என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பாரதி சமைச்ச டிஷ்ஷை பற்றி அப்படியான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஆதி சொல்கிறீங்க, மோர் குழம்பா, நான் இப்போ தானே சொன்னேன் அவியல்னு. அப்போனா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் ஆதி, எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லைங்க உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. ஆனால் நீங்கள் இப்போ பதிலே சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கே கவலையாக இருக்குது. எதுவும் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் தெரிஞ்சிச்சா, அதுவும் உங்களோட ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அச்சச்சோ என்னது கரெக்டாக கேட்குறாங்க. இல்லை நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போக பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஆதி சரியே இல்லை, நிச்சயம் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா ஆதி வந்து அதனால டிஸ்டர்பாக இருக்காங்கங்கிற மாதிரி தெள்ள தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாரதி. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆதி. அவங்க அம்மா ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அம்மாங்கிற விஷயத்த நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டியம்மா அப்படின்னு சொல்லி வேதனையோட வராங்க. அம்மா என்கிட்ட எதுவும் ஒரு விஷயம் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது ஆதி வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்களா இல்லை இதை கேட்குறாங்களான்னு புரியலையே. எங்கள் அம்மா என்கிட்ட எப்போதும் கரெக்டாக வந்து சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டான்னு நினச்சேன், ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அசால்ட்டாக வந்து மறைச்சிருக்கீங்க, இதை என்னால் தாங்கவே முடியலம்மா. என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, என்னால் எப்படிம்மா நிம்மதியாக இனிமேட்டு இருக்க முடியும். ஆதி நீ என்ன சொல்கிறப்பா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டேரெக்டாக கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க நம்ம ஆதி. என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, வாசு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஏமா என்கிட்ட மறைச்சிங்க, நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ தான் வந்து பாரதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளில வந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், எனக்கும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா துடிச்சு போயிட மாட்டாங்களா, திருப்பியும் வந்து ரத்தன வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. ஆல்ரெடி வந்து மரகதம் வந்து இப்போ பிரிக்கலாமா அப்புறம் பிரிக்கலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி ஆகிடாதாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆதி. சாரிப்பா என்னை மன்னிச்சிரு, இது மாதிரிலாம் வேணும்னு செய்யலை, அம்மா உன்னை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு பாசத்தினால செஞ்ச காரியம். அம்மா நீ மட்டும்தான் என் மேலே பாசம் வச்சிருக்கியாம்மா, ஏன் அந்த குடும்பம் வாசம் மேலே பாசம் வச்சது இல்லையா, அதுக்கு நீ இப்படியாம்மா செய்வ, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிலப்பா, நீ நல்லா இருக்கணும்னு நினச்சேன். அம்மா இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் ஸ்வேதா அறிவு மாமா ஏகப்பட்ட வாட்டி தில்லுமுள்ளெல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் இது தெரியாமல் பாரதி என்னை எத்தனை வாட்டி திரும்ப காப்பாற்றிருக்காங்க. கடைசியில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் அமையும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆதி. என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி காலில் விழுவலான்னு வராங்க. அம்மா இப்போதைக்கு நான் எதுவும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு
ரூமை விட்டு வெளில போகிறாங்க. இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், நான் பாரதிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாரதிக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னால் என்ன ஆகுங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் பாரதிக்கிட்ட சொல்லிடாத, பாரதி தான் உனக்கு ஆப்டான ஜோடின்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும் தெரியுமா, அதுக்கப்புறம் நீயும் பாரதியும் பிரிஞ்சிருவீங்க, அதுவும் என்னால். அம்மா எனக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க. நம்ம பாரதியோட ரூமுக்கு பாரதி வந்து ரொமான்டிக்காக வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இல்லைங்க, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாதிரியா இருக்குது. என்ன ஆதி, யாரையும் பார்த்துட்டு வரணுமா சொல்லுங்கள், வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள கூட பார்த்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. என்ன ஆதி, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, இல்லைம்மா நான் இன்றைக்கி தமிழ் கூட இருக்க போகிறேன். அப்போனா தமிழ் எப்போதும் இங்கேயே இருக்கலாம்ல, நான் கிட்ட வந்தால் நீங்கள் விலகி போகிறீங்க, நான் விலகி போனால் நீங்கள் கிட்ட வரீங்க, இது சரியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃபேஸையும் வந்து டல்லாக இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே வந்து வாசு சம்மந்தப்பட்ட விஷயத்த கண்டுபிடிச்சிங்களான்னு பேரை மட்டும் சொல்லாமல், இது சம்மந்தப்பட்ட விஷயம் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு தமிழ் ரூமுக்கு சோகமாக வந்து போயிட்டுருக்காங்க. இல்லை ஆதிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அந்த விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நம்ம தான் வந்து சரி செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பாரதி. தமிழ்கிட்ட வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நம்ம ஆதி. என்னை மன்னிச்சிருப்பான், இது மாதிரிலாம் ஒரு காரியம் நடந்திருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இனிமேட் நான் வாசுவோட ஃபோட்டோவை எப்படி வந்து நேருக்கு நேராக நின்று பார்க்க முடியும். இந்த தப்புக்கும் எனக்கும் எந்த பர்சன்ட்டும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த தப்பை தெரிஞ்சிருந்தோம் நான் எதுவுமே இப்போ சொல்லாமல் இருக்கேனா, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தையும் நானும் வந்து ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், நல்லதையும் கெட்டதையும் அப்படின்னு நம்ம ஆதி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.